96 வெறும் 6 போடுறாங்க. பொண்ணுங்க நம்பர்லாம் கேளு சிங்கப்பெண்ணே இது காப்பிரைட் அடிப்பானுங்களோ. சின்னவ ரொம்ப சேட்டப்பா, அப்படியே அவங்க சித்தி மாதிரி. ஐயோ எஸ்பியா சப் இன்ஸ்பெக்டர் திவி லேட் கமர்ல வந்தான்னு வச்சுக்கோவேன், இங்கே தான் நிற்க வைப்பாங்க. ஆமாம், குப்பை தான் பொறுக்க விடுவாங்க. ஸோ பிள்ளைங்க பார்க்கும்போது என்ன யோசிப்பாங்க, ஓ உண்மையாகவே இது வந்து சுடுகாடாக தான் இருந்திருக்கு போல இருக்கு. அவ்வளோதான், பூ கட்டணும்லேயே முக்காயத்து நெரிச்சிடுவாங்க. மஹிக்கு வந்து சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு வரலாம் அம்மா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்ட்டு நானும் விஷ்ணுவும் கிளம்பி போயிட்டோம். ஸோ அங்கே போய் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ தான் வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி வீட்டில் வந்து பெயிண்ட் அடித்தாங்க. ஸோ அதை வந்து சுத்தம் பண்ணுற வகையில் இவனுங்க செவுத்தில் உட்காந்து கிரிக்கெட் இருக்கானுங்க. அவங்களும் எவ்வளோ பொறுத்து போனாங்க, ஆனால் முடியல, கிறுக்கில் வந்து நிப்பாட்டலை. அடுத்து சரி அம்மா வந்து துரத்தி விட்டாங்க, ஸ்கூலுக்கு கிளம்புங்க விளையாட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. சரி எதுக்கு அவனுங்க மட்டும் போவானே, நம்மளும் சேர்ந்து போவோன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ சண்டேன்றதுனால ஸ்கூல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் எப்படியும். ஏன்னா பசங்கள்லாம் வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க அண்ட் என்னென்ன கேம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து விளையாடுவாங்க ஸ்கூலில். அதனால் கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்கும் சண்டே கம்பல்சரி. ஏன்னா இது பெரிய கிரவுண்டுன்றதுனால எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இப்போ போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம்னு யாருக்கும் தெரியாது. என் பசங்க ஏதோ பண்ண போகிறானுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஜிஹெம் இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இது கிளிப்பிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே நடந்து போகிறது ப்ளஸ் வந்து அந்த ஸ்கை, அந்த சன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பத்தாவது அந்த ஷேடோ சூப்பராக இருந்தது அந்த கிளிப்பு பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் வந்து இப்போ புதுசாக தான் கட்டியிருக்காங்க, ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. புதுசான்னு நீங்கள் கேட்கலாம், எனக்கு இது புதுசு. ஏன்னா நான் முடித்த இயரில் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இது புதுசு. மேபி பார்க்க உங்களுக்கு இது பழசாக தெரியலாம். அது வந்து ட்ராயிங் ரூம். இந்த ஸ்டேஜில் இருந்து இவங்க என்ன அட்டகாசம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பெரியவனை கூட சமாளிச்சிடலாம், இந்த சின்னவன் ரொம்ப சேட்டப்பா, அப்படியே அவங்க சித்தி மாதிரி. இப்போ அந்த காலத்தில் வந்து சுடுகாடாக இருந்துச்சு. நாய் வந்து எங்கேயோ வந்து தின்னுட்டு எலும்பு எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஸ்கூலில் போட்டிருக்கோம். ஸோ பிள்ளைங்க பார்க்கும்போது என்ன யோசிப்பாங்க, ஓ உண்மையாகவே இது வந்து சுடுகாடாக தான் இருந்திருக்கு போல இருக்குது அப்படின்ற ஸ்டோரியெல்லாம் நானே கூட நம்பியிருக்கேன். ஸோ ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு 5 மணிக்கு மேலெலாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5-6 மணிக்கு. அப்போவே வந்து பயம் வந்துடும் எல்லாருக்கும். சுடுகாடாமே இந்த ஸ்கூலு அந்த மாதிரி சொல்லி பழைய கதையெல்லாம் பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரோட ஸ்கூல் வந்து மேபி இந்த ஸ்டோரியால் ஃபுல்ஃபில்லாக இருக்கலாம். ஸோ இந்த பேய் கதை சுடுகாடு கதை இல்லாமல் எந்த ஸ்கூல் ஸ்டோரியுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் ஸோ. இப்ப அப்படிதான் நீட்னா. சரி போ போனா. இங்கே வா, கிட்ட வா. என்ன சாப்பிட்ற? மண் உள்ள போயிடுச்சு போல. என்னம்மா ஏ கண்ணில் போட்டுச்சா மண்? எங்க மண்ணில் கண்ணில் போட்டாண்டி. ஏய் எதுக்கு தம்பி கண்ணில் மண்ணை போட்ட? அப்படிலாம் போடக்கூடாது சரியா? யாருமா யாருமா? ஏ மாமாடா. டேய் ஐயோ ஏ தீனா பாட்டு வச்சதுமே தீனா வந்துட்டான்டி. இங்க பாத்தியா?
விஷ்ணு மண்ணில் போடக்கூடாது, தப்பு. நாங்க போன் தரல எங்களுக்கு யாருமே. எனக்கு 10 மாடா இருந்துச்சு. சிங்கப்பெண்ணே, இது காப்பி ரைட்ஸ் அடிப்பானுங்களோ? அப்புறம் இருக்கிற நோயெல்லாம் எனக்கு வந்துடும். திவி, ரெண்டு பேருக்கு யார் இந்த பையன் வந்து எங்க ஜூனியர், ஸ்கூல் ஜூனியர். ஏரியா அட்டி ஒன்னா சேர்ந்து இந்த நியூ இயர் கொண்டாடுறது அதெல்லாம் இவரு தான். மாட்டோம். அவனை தனியாக கொண்டாடுவாங்க, நான் தனியாக கொண்டாடுவேன். ஆமா, ஏன்னா அவன் பாய்ஸ் கேங், நாங்க வந்து கேர்ள்ஸ் கேங். லேடிஸ் ராணுவ படம் சிறகடிப்போம். எட்டியா இல்லையா நாயே? அவன் தாண்டி எடுத்துட்டு இருக்கான், நான் எடுக்கலடே. நான் இதை கேட்கறேன். போ பாதி ரவுண்டு போய் நில்லுன்ற மட்டும் இந்த பாரு இந்திராயணத்தை பார்த்ததுன்னு வச்சுக்கோ வீடியோ, அவ்வளோதான். பூ கட்டணும்லேயே உன் கழுத்து நெரிச்சிருவாங்க. கிட்ட வந்து தோல நடுவுல லாங் வலிக்கிறத சொல்லிருந்தேன். அங்க போய் நின்னா இங்க வாடின்ற. அந்த மரம் கரெக்டா இருக்கு. நீ வா இங்க வா. டேய் கற்பூரி சென்டர்ல நில்ல மரத்துக்கு. ஏன் அந்த மரத்தை கவர் பண்ணி நிக்கிற? ஓவரா பேசுறாங்கடா. யா இரு. ரொம்ப அழகா இருக்குமா, ரொம்ப அழகா இந்த இருக்கு. முடி காதாண்ட தூங்கு மூஞ்சி. போடாத. ஏய் அப்புறம் முடி ஒழிச்சு போட்ட மாதிரி. டேய், இவ கெட்ட வார்த்தையே பேச மாட்டாடா, இங்க வந்து ரொம்ப பேசுறாடா. ஏய் நான் டீப் போட்டுக்கோ. இருட்டா இருக்கு திவி, இருட்டு. ஐயோ, பெத்த தாய் நம்பரை மறந்துட்டேன். பொண்ணுங்க நம்பர்லாம் கேளு. கட கடன்னு சொல்லுங்க நம்ம. அம்மா வந்து தேடிட்டு போறாங்க. ஐயோ வேற வேற நம்பரை போச்சு. போயிடுச்சான், போயிடுச்சான். ஐயோ எஸ்பி சரவணன். ஐயோ எஸ்பியா, சப் இன்ஸ்பெக்டர் திவி. 96 ன்னு வெறும் 6 போடுறாங்கக்கா. 96 நம்ம கும்பத்து வரா. லெட்ஸ் மூவ். நல்லா இருக்குல்ல? நான் பாரு நல்லா இருக்குல்ல. அது எடுத்து போயிட்டியா? அது வீட்டுக்கு போய் அதுக்கு தானே அது ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்பெல்லாம் கிடைக்கும், டிஃபன் பாக்ஸ் கிடைக்கும். அப்பெல்லாம் லஞ்ச் பாக்ஸு எங்கள் அம்மா வச்சுன்னு வருவாங்க ஆடு மேய்க்கும் போது. ஆமாம், லஞ்ச் பாக்ஸு, பேனா, பென்சில், காசு கூட கிடச்சிருக்கு. நதிவி ஆமாம், அப்போல்லாம் காயின் மண்ணில் இருந்துச்சுன்னா அள்ளி போட வேண்டியது தான். இதுதான் எங்கள் பள்ளிக்கூடம். லேட் கமரில் வந்தான்னு வச்சுக்கோவேன், இங்கே தான் நிற்க வைப்பாங்க. ஆமாம், குப்பை தான் பொறுக்க விடுவாங்க. ஓகே பாய் பாய், வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வீட்டுக்கு போயிட்டு இப்போ ஒரு பாட்டு கச்சேரியும் வந்து பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் கேட்குதா, எருக்கஞ்செடி வரும், அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க 2 பேரும். அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி கடமா மீன் வந்து வாங்கி செஞ்சிட்ருக்காங்க. ஐ ஹோப் இன்றைக்கி ஒரு நல்ல டே, என்ஜாயபுளாக போச்சு எனக்கு. இது வந்து கருகி என்ன கறி போயிட்டு அம்மா வந்து சமைச்சு முடிச்சிட்டாங்க. திடீர்னு இவர் வந்து வாங்க வாங்க தங்கலான் படம் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ அங்கே போய் அது பாப்கார்ன் சாப்பிட்டு எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. கஷ்டப்பட்டு செஞ்ச கடமை வந்து நான் டைமுக்கு சாப்பிடவே இல்லை. அந்த வருத்தம் தான் எனக்கு மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் நான்